பண்ண போறோம் சனினா? லெமன் ஜூஸ். என்னது? லெமன் ஜூஸ். இன்னைக்கு நாங்கள் லெமன் ஜூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நீங்கள் கிட்டலாம் சொல்லி காட்டக்கூடாது. சரி போதும், அவ்வளோதான். எடுத்து அதை அப்படி ஆக்சுவலாக நாங்கள் லெமன் ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் கொஞ்சம் உப்பு ஜீனியெல்லாம் போட்டு, ஆக்சுவலாக லெமன் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. அது உப்பு ஜீனியெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்படியே என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் முடிஞ்சால் அந்த இதை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், அந்த லெமன் குளிச்சது அந்த இது இருக்கும்ல, அது பேர் என்ன? அந்த சாறு. லெமனு. அந்த சாறு லெமன் சாறு. உங்கள் ஃப்ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன். முடியாது, ஒத்துக்க மாட்டேன். அது வந்து ஐஸ் வாட்டர். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது? கரெக்டாக இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி டேஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கு பாரு. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குல்ல? ஜீனி இல்லை, நீ டேஸ்ட் பண்ணி பாருங்க, தெரில எப்படி இருக்கு. பொண்ணுமா எனக்கு கரெக்டாக இருக்க வந்து தான் இருக்கு. அப்புறம் ஜீனி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அதிகமாக போட்டுருங்க, பிரச்சனை இருக்காது. யாருக்கும் தெரியாது. சரக்குலாம் அடிப்போம்ல இந்த கப்பு, அதெல்லாம் கடந்துச்சுன்னா பொறுக்கிட்டு வந்து வச்சு குடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. லெமன் ஜூஸ் எப்படி இருக்குது சொன்னீங்கன்னா? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனால் இப்போ ஊற்றும் போது ஒழுங்காக ஊற்றுவோம், அந்த எனக்கு தெரியல. யாருக்கு இது நிறையா சீனி இருக்கா? நான் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்க. வாங்க சியர்ஸ் சொல்லுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சியர்ஸ். ஆமாம், நல்லா இருக்கு. வந்து சொல்கிறாங்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. சொல்லுங்கம்மா. சொல்லு. சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஜூஸை குடிச்சனால எனக்கு மயக்கமா வருது, கிறுகிறுன்னு சுத்துது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விடுங்க.